உயிர் போகுது. நான் விட்டு செத்துருவேன் போல. என்ன எப்படியாவது இங்கேருந்து கூட்டி போங்கன்னு அப்படி கத்த ஆரம்பிக்கிறா. இத பார்க்குற அந்த ஃபாதருக்கு கடைசில தெரியல. சரி நான் அவள இங்கேருந்து கூட்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டி போறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபாதரோட சேர்ந்து கார்ல டவுனுக்கு போயிட்டுருக்கா. இதே நேரத்தில மத்த மதர்லாம் காமிப்பாங்க. நம்ம ஹீரோட பெட் ஃபுல்லா ரத்தமா இருக்கும்ல. அத பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா கடவுள் மறுபிறவி எடுப்பாருன்னு நெனச்சிட்டு இருந்தாங்கல்ல. இப்போனா கடவுள் கருக்கலைஞ்சு போயிட்டாருன்னு நெனச்சு அழுதுட்டு இருப்பாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோட பெட்டுக்கு கீழ ஒரு கோழி இருக்க மாரி இருக்கும். என்னன்னு கீழ குனிஞ்சு பார்த்தா ஒரு கோழி செத்து போயிருக்கும். ஆக்சுவலி இந்த பெட்ல இருக்கிறது நம்ம ஹீரோட பெட் கிடையாது. இதெல்லாம் அவ போட்ட பிளானு. இவளால எப்படிங்க தப்பிச்சு போக முடியாது. சரி நம்ம கலைஞ்ச மாரி ஆக்டிங் குடுத்து பார்ப்போம். நம்மள எப்படி டவுனுக்கு கூட்டி போவாங்க. அங்கருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான போட்டுருந்துருப்பா. பட் இது அங்க இருக்க சிஸ்டர் பார்த்துட்டாங்க. உடனே ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. இத பார்த்து அந்த ஃபாதர் செம்ம கடுப்பாயிறாரு. அவர் ஃபேஸ் மாறத வச்சு நவீன் புரிஞ்சுக்கிறா. டேய் கார் நிப்பாட்றா. வண்டி திரும்ப கான்வென்ட் கூட்டின்னு சொல்கிறப்ப நவீன் புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே விட்டா நம்ம திரும்ப எங்கேருந்து கூட்டி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கார் விட்டு இறங்கி ஓடிட்டு இருப்பா. பட் அவள் தான் ப்ரெக்னெண்டாக இருக்காளே, அவளோட ஓட முடியல. திரும்ப அவளை பிடிச்சி கான்வென்ட்டி கூட்டி வந்துடுறாங்க. அவள் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும்ல, குளிப்பாட்டி ஒரு சேர் கட்டி போட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபாதர் தான் மீண்டு பேசுகிறாரு. இப்போ தான் நமக்கு நிறைய உண்மைகள் தெரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆணி காமிச்சிருப்பாங்களே, அதாவது ஏசு சிலுவையில் அரைஞ்சாங்களே அந்த ஆணி தான். அந்த சிலுவை அடித்த ஆணியில் ஏசோட ரத்தம் இருந்திருக்கும். அந்த ரத்தத்தை இவங்க டிஎன்ஏ எடுத்திருக்காங்க. அது மூலமா குழந்தை பெற்றுக்க முடியுமா? இதை அவங்க பண்ணுற ஆராய்ச்சி. ஆக்சுவலாக இந்த ஃபாதருக்கு முன்னாடி ஒரு டிஎன்ஏ டாக்டர் இருந்தவன். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டானிட்டி பிடிச்சி போய் ஃபாதராக இருப்பான். இவனுக்கு எப்படியாவது இயேசுவை இந்த உலக திரும்ப பிறக்க வைக்கணும், இதை அவனுக்கு ஆசையாக இருந்திருக்கும். அப்போ அந்த ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ உருவாக்கியிருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஒவ்வொரு வருஷமும் நன்னா வருவாங்களே, அந்த நன்னை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணி கருவா வளருதா இன்னும் செக் பண்ணியிருக்கான். பட் யாருக்குமே அது கருவா வளரல. சில பேருக்கு அது கருவா வளர்ந்தாலும் பால் அந்த வளர்ச்சி நின்று போயிடும். அதுக்கப்புறம் அந்த கருவை இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். பட் யாருமே பர்ஃபெக்டாக ஒரு குழந்தை உருவாகவே இல்லை. பட் 20 வருஷம் கழிச்சு உனத்தை உருவாகியிருக்கு. நீ இதை பர்ஃபெக்டாக சொல்லு, இதை நான் விடவே மாட்டேன். மூலியமாக இயேசு பறக்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆள் பைத்தியக்காரமாக பேசிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம எனக்கு எல்லாமே புரியுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் இவன் சர்ச்சில் வந்திருப்பாள். அப்போ கூட மயக்கமாட்டு விழுந்திருப்பா. அவள் சில ஆடிஷன் வந்திருக்கும்ல, அப்போ தான் உடம்புக்குள்ள டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது சில மாதங்களில் கருவா வளர்ந்துருக்கு. இப்போ அவளுக்கு உண்மையாக தெரிஞ்சோன்னா ரொம்ப பயந்து போயிடுறா. ப்ளீஸ் என்னை இங்கேருந்து விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப அவரெல்லாம் கேட்க மாட்டார். நம்ம ஹீரோனோட காலை பிடிச்சி பழுக்க பழுக்க ஒரு கம்பி எட்டு வருவார். பார்த்து சிலுவை சிம்பிள் தான் அது இருக்கும். நம்ம கூட படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வயசான அண்ணன் பார்த்துருப்போம். அவங்களோட காலையுமே சிலுவை சிம்பிள் தழும்பு இருக்கும்ல, அதுக்கான காரணம் இதுதான். இந்த மாதிரி யாரெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறானோ அவங்க காலில் இந்த மாதிரி அடையாளம் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம மீனோட காலில் பழுக்க பழுக்க தழும்பு வைக்கிறாங்க. இப்போ அவள் காலையுமே சிலுவை மாதிரி சிம்பிள் இருக்குது. சரி அதுக்கடுத்து ரூமில் வச்சு அவளை அடைச்சி போட்டு போயிடுவாங்க. நான் மீன் கத்திக்கிட்டு ப்ளீஸ் என்னை இங்கேருந்து விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகிறேன் கத்துவா. பட் விடவே மாட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ 9 மாதம் கிட்ட இருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதுக்காக டாக்டர்லாம் கூட செக்அப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு பாதுகாப்பாக ஒரு மதரை பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாங்க. இவனு ரொம்ப கடுப்பில் அவங்க உட்காந்துருப்பா.